வணக்கம். பவர்ஸ் அண்ட் எக்ஸ்போனன்ட்ஸை பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா ப்ராப்ளம் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் மைனஸ் காமனாக கொடுத்ததுனால மைனஸை காமனாகவே வச்சுக்கோங்க. கடைசியில் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் மைனஸை. ஸோ இப்போ இங்கே என்ன வேரியபிள்லாம் கொடுத்துருக்காங்க, ஏபிசின்னு வேரியபிள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் வேரியபிளோட பவரை ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இப்போ ஏவோட பவர் என்ன இருக்குது, -3. ஏ வேரியபிள் வேறு எதுவுமே இல்லை. ஸோ ஜஸ்ட் ரைட் இட். ஓகேவா. நெக்ஸ்ட் பி வந்து 2 வேரியபிள் இருக்குது. ஸோ இப்போ இங்கே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்னா a/m இன்டூ a/n பவரை ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா. m+n அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இங்கே என்ன இருக்குது, b/10, இங்கே b/1 இருக்கிறதா மீனிங். ஸோ b/10 + 1 இன்டூ இங்கே c/8 இன்டூ c/8. அப்போ இது என்ன வரும், c/8 + 8. ஓகேவா. டிவைடட் பை இந்த 4 ஒவ்வொன்றுத்துக்கும் இண்டிவிஜுவலாக மல்டிப்ளை பண்ணிடுங்க. b/-10 ஹோல் பவர் 4 இன்டூ c/6 ஹோல் பவர் 4. ஓகேவா. ஸோ மைனஸ் காமனாக எடுத்துருங்க. a/-3 இன்டூ b/11 இன்டூ c/8 + 8 16 டிவைடட் பை b/-10 இன்டூ 4 -40 இன்டூ c/6 இன்டூ 4 24. ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் வந்து a/-3, b வந்து நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ இப்போ இது நியூமரேட்டரில் தான் இதுதான் கிரேட்டஸ்ட் பவராக இருக்குது. ஸோ அதனால் bm நியூமரேட்டர் கொண்டு வந்திருக்கேன். சியோட பவர் வந்து டினாமினேட்டரில் பெருசாக இருக்குது. ஸோ அதனால் சியை கீழே கொண்டு வந்திருக்கேன். ஸோ 2 ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் எப்படி வேணுமோ போடலாம். ஓகேவா. ஸோ x/a டிவைடட் பை x/b ஈக்குவல் டு x/a - b. a கிரேட்டராக இருந்தால் இது x/a divided by x/b equal to 1/x/b minus a. இது வந்து b greater than a வார்ந்த into b/11. இது நியூமரேட்டருக்கு வந்தால் இது என்ன, -40 + 40 ஆகும். ஓகேவா. டினாமினேட்டரில் c/24 -16. ஓகேவா. ஸோ அப்போ இது என்ன வரும், which is equal to a/-3 into b/51 divided by c/8. ஓகேவா. ஸோ மைனஸ் காமனாக இருக்குது, மறந்துடாதீங்க. ஸோ இப்போ இது வந்து இது மட்டும் நெகட்டிவ் பவரில் இருக்குது. ஸோ இதை டினாமினேட்டர் கொண்டு வந்துருங்க. அப்போ அது என்ன வரும், -b/51 a/3 c/8. ஸோ இங்கே மைனஸ் டேர்ம் இருந்தால் மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் ஆக்கிடலாம். ஆனால் இங்கே மைனஸ் டேர்ம் இல்லாதனால இந்த மைனஸ் ஆன்சர்லையும் அப்படியே தான் வரும். நெக்ஸ்ட் செகண்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பவர் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பவர் 2வை நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் தனித்தனியாக செப்பரேட் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு -a/-5 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை -a/10 b/-9 c/-7. இது மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிடுங்க. இன்டூ a/-15 இதோட வேல்யூ வந்து 1. ஓகேவா. ஸோ எனிதிங் பவர் 0 வேல்யூ 1. அப்போ இது வந்து 1 ஆகிடும். ஹோல் ஸ்கொயர். ஓகேவா. ஸோ அப்போ ஈவன் பவர் வந்ததுனால இந்த நெகட்டிவ் என்ன ஆகிடும், பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ அப்போ இது என்ன வரும், a/- இது பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ அப்போ இதை மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன ஆகும், a/-10 டிவைடட் பை இந்த மைனஸ் ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகும், பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ ஏன்னா இது எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ப்ளஸில் இருந்தால் இந்த மைனஸை நீங்கள் பார்க்கணும். எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால இந்த மைனஸை ஸ்கொயர் பண்ணால் பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ ரிமைனிங் சேம் வேரியபிள் இருந்தால் ஆட் பண்ணுங்கள். ஸோ இது a/10 இருக்குது, இங்கே a/-15 இருக்குது. அப்போ இது என்ன ஆகும், a/10 -15 இன்டூ b/-9 இன்டூ c/-7. 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் அதே வேல்யூ தான். ஓகேவா. ஸோ ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ which is equal to a/-10 divided by இது என்ன வரும், a/-5 ஸ்கொயரை உள்ள மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஹோல் ஸ்கொயர் இன்டூ b/-9 ஹோல் ஸ்கொயர் இன்டூ c/-7 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா. ஸோ which is equal to a/-10 டினாமினேட்டரில் என்ன வரும், a/-10 இன்டூ b/-18 இன்டூ c/-14. ஓகேவா. ஸோ அப்போ இது என்ன வரும், இது a/-10 இது டினாமினேட்டரில் இருக்குது. அப்போ இது என்ன வரும், a/m டிவைடட் பை a/n-ன்றதுனால a/m - n. அப்போ இது என்ன வரும், a/-m
10 minus of minus 10 ஓகேவா divided by b power minus 18 into c power minus 14 இது என்ன வரும் நியூமரேட்டர்ல a power minus 10 minus into minus plus 10 divided by b power minus 18 into c power minus 14 so இது a power 0 divided by b power minus 18 into c power 14 இது a power 0 ஓட வேல்யூ என்னது 1 சோ இப்போ இது பவர்ல வந்து மைனஸ் இருக்கிறதுனால இது என்ன ஆகும் நியூமரேட்டர் கொண்டு வந்துடலாம் அப்ப b power plus 18 into c power 14 which is equal to multiplication இல்லாம எழுதிக்கலாம்